உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உனக்கு என்ன வயசு? 23ங்க. எனக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? தெரியும்டா, ஆம்பளைங்களோட புத்தியே பொண்ணுங்க எப்பவும் உங்களை கீழே இருக்கணுங்கிறதானே. அந்த பொண்ணே நான் தான். நீ இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அம்மாவா? எங்க அம்மா தப்பு பண்ணா கோவப்படணும். அதை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் இன்னைக்காவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா அப்படின்னு நீ என்கிட்ட கேப்ப. அந்த கதையெல்லாம் இந்த மணிமேகலை கிட்ட ஆகாது. தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன், ஒருவேளை பண்ணுனா அப்பவே கோவப்படு. அப்பவே உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ என்ன பார்க்க ஆரம்பிச்ச 4வது நாள் நான் உன்னை பார்த்தேன் இங்க உன் பில்டிங் முன்னாடி வெயிட் பண்ணிதான். அப்புறம் அப்பப்போ அந்த டீ கடையில நின்னு தம் அடிக்கும் போது பாத்திருக்கேன். இல்லங்க தம்முலாம் நான் அடிக்க மாட்டேங்க. தெரியும், அந்த கருவாய் தம் அடிப்பான், நீ பால் குடிப்பல்ல. ஹாய், how old are you? ஃபைன். hey stop அவ how old are you வயசத்துனன்னு கேட்டா நீ ஃபைன் நல்லா இருக்கேன்னு பதில் சொல்ற. மேம், நான் கரெக்ட்டா தான் ஆன்சர் சொன்னேன், அவ தான் தப்பா கேள்வி கேட்டா. அவ क्वेश्चனை மாத்தி கேட்டா நீ ஆன்சரை மாத்தி சொல்லு. ஐ திங்க் நீ என் மேல ரொம்ப ஓவரா ஃபால் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன்டா. மேல பறந்துட்டு இருக்க, நீ கீழே விழுந்த அவ்வளவுதான். நான் தானே பறக்குறேன், நானே விழுந்துட்டு போறேன். உனக்கு இன்னும் லவ் பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். பர்மிஷன் கேளு. எங்க 2 மணி நேரம்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லைங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்போ லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியதா இருக்கும். இருக்கட்டும்ங்க, இப்பதானே ஆர்டர் பண்ணோம், சூடா எடுத்துட்டு வர தெரியாது. ஓய் ஓய், நீங்க போங்க. ரொம்ப கோல்டு காஃபினா அப்படிதான் இருக்கும். எங்க காப்பினாலே சூடா தானுங்க இருக்கணும். கோல்டு காஃபி ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்றேன்ல. பரவாயில்லங்க. என்ன ரவுடி நினைச்சு பயந்துட்டீங்கன்னா? பயந்து நான் உன்ன ரவுடியா நினைச்சேன். ஆமா, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் போய் சொல்லிடாத. உனக்கு போய் சொல்லவே தெரியலடா. கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இல்லங்க கல்யாணத்துக்கு அப்புறம் போனா பாரா கதிரேசன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்ப போனா கதிரேசன் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அதான். ஓ, அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது. எதுக்குங்க நிக்கிற? பொண்ணு பார்க்க வந்த. என்ன இது? ரொமான்டிக் லுக். எனக்கு தெரியும்டா, திருட்டு பையன் தானே நீ. லூசு மாதிரி பேசாத, என்னால இப்படிதான் பேச முடியும். அப்படிதான் பேசணும், அதான் ரூல்ஸ். இப்படி பாக்குறது முதல்ல நிப்பாட்டு. என்னங்க ஒரு பீரே 80 ரூபாய் தான். நீ பீர் அடிப்பியா? ஐயோ மாட்டேன், காப்பியே உங்களுக்காக தான் குடிக்கிறேன். அது கருவாய் அடிப்பான், அதனால தெரியும். அப்போ தண்ணியே அடிக்க மாட்டியா? நான் மட்டும் ஆம்பளை பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சருக்கும் அடிச்சிருப்பேன். என்னால இப்படிதான் பேச முடியும். அப்படிதான் பேசணும், அதான் ரூல்ஸ். என்ன இது? ரொமான்டிக் லுக். இப்படி பாக்குறது முதல்ல நிப்பாட்டு. டீம் லீடர் ஆபீஸ் அடிக்கடி சேலை கட்டு வருவானான்னு சொல்றான். என்ன கூட தான் ஆபீஸ்ல தாடி எடுன்னு சொல்றான். என்ன சௌமியா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எடுக்க போறியா? ஏன் நல்லா இருக்கா? இல்ல, எடுத்தா இன்னும் கேவலமா இருக்க, அதான் சொன்னேன்.